children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எக்ஸசைஸ் 5.3 question number 5 பார்க்கலாம். For each of the following numbers, find the smallest whole number by which it should be multiplied so as to get a perfect square number. Also find the square root of the square number so obtained அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் கண்டுபிடிக்கணும். பை விச் இட் ஷுட் பி மல்டிப்ளைட். அந்த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிறத வச்சே அவங்களுக்கு தெரியுது இந்த நம்பர்ஸ் எதுவுமே வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடையாது, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. நமக்கே தெரியும் ஒன்ஸ் பிளேஸில் வந்து பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே ஆட் நம்பர் ஆஃப் 0 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 8 இருக்குது, 8 இருக்குது, 8 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் நமக்கு யூனிட் ப்ளஸில் என்னென்ன இருக்கணும்? 1, 4, 5, 6, 9 and even number of zeros. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பட் இது எல்லாத்துலேயுமே இது இல்லை. ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. இதை நம்ம தான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு மல்டிப்ளைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளைட் பண்ணி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளைட் கேட்டாலும் ஓகே, இல்லை டிவைட் கேட்டாலும் ஓகே. நம்ம வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் வந்து நமக்கு டிவைட்னு கேட்டிருப்பாங்க, அதுக்கும் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 252 இருக்குது. இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஈவன் நம்பர் இருக்குது, 2 டேபிள்ஸ்லேயே நம்ம கொண்டு போகலாம். 1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 12. அகைன் 2 எடுக்கிறேன், 6 2s are 12, 3 2s are 6. இப்போ 3 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 2 3s are 6, 1 3 is 3. அகைன் 3 டேபிள்ஸ் எடுக்கிறப்ப 7 டைம்ஸ் வரும். அகைன் 7 டேபிள் எடுக்கிறோம், 1 வரும். அதே மாதிரி இப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணுறப்ப பேர் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ 2க்கு பேர் இருக்குது, 3க்கு பேர் இருக்குது, 7க்கு பேர் இல்லை. கரெக்டாக? ஸோ ஏன்னா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது இல்லை, அப்போ இதுக்கு வந்து பேர் வந்து இருக்காது. இப்போ இதோட பேர் வந்து 7 7 × 7. அப்போ அந்த 7 தான் நமக்கு என்னது, அவங்க கேட்டிருக்கிற ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ மல்டிப்ளைட் பை 7 பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு. ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைட், அதுதான் என்னது, மல்டிப்ளைட் பை 7. ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 252 ஈக்குவல் டு என்ன நமக்கு கிடச்சிருக்கு? 2 2 டைம்ஸ் இருக்குது, 3 2 டைம்ஸ் இருக்குது, 7 ஒரே ஒரு தடவை இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணுறோன்னா அதே இது நம்ம ரைட் ஹேண்ட் சைடும் பண்ணோன்னா வேல்யூ மாறாது. ஸோ 7 தான் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் சொல்லியிருக்கேன். ஸோ 7ஆல் 2 சைடுமே நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பேர் கிடச்சிருது, எல்லாத்துக்குமே ப்ராப்பராக பேர் கிடச்சிருது. அப்போ கண்டிப்பாக இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக கன்வெர்ட் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து இந்த 7 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கேயும் நமக்கு கிடச்சிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கிடச்சிரும். ஸோ 252 × 7 பண்ணுங்கள். 7 2s are 14, 1 கேரி, 5 7s are 35, 36, 3 கேரி, 7 2s are 14, 15 16 17. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 is equal to இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 3க்கு ஒரு 3, இந்த 2 7க்கு ஒரு 7. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 is equal to 2 3s are 6, 6 7s are 42. இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ இது வந்து பாருங்கள் ஸ்கொயர் நம்பராக மாறிச்சா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக. ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் சொல்லியிருக்கோமா?
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 180 இருக்குது. இதுக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈவன் நம்பர் இருக்குது, அதனால நான் 2வே எடுத்துக்கிறேன். 90 டைம்ஸ் வரும். அகைன் இங்கே வந்து நம்ம 2 டேபிள்ஸ் எடுத்தோன்னா 45 டைம்ஸ் வரும். இங்கே வந்து நம்ம 3 டேபிள்ஸில் எடுத்தோம் அப்படின்னா 1 3s 3, 5 3s are 15. அகைன் 3 எடுக்கிறப்ப 5 3s are 15. 5 எடுத்தோன்னா 1 வருது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு பேர் இருக்குது, 3க்கு பேர் இருக்குது, 5க்கு மட்டும் பேர் இல்லை. அப்போ 5 தான். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு இஸ் 5. ஸோ 5ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 180 into 5 ஈக்குவல் டு இதோட ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னென்ன வந்திருக்கு? 2 வந்து 2 டைம்ஸ், 3 வந்து 2 டைம்ஸ், 5 வந்து 1 டைம் இருக்குது. ஸோ இன்னொரு 5ம் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 8s are 40, 4 carry, 1 5 is 5, 6 7 8 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 வரும். இதை பேர் பண்ணிக்கோங்க. ஸோ 2 into 3 into 5. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 is equal to 5 3s are 15, 15 2s are 30. புரியுதா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900 வந்து நமக்கு 30 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது. அப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது இப்படி இருக்கும். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறீங்கன்னா 30 into 30 அப்படின்னு இருக்கும். இந்த 2 30க்கு ஒரு 30. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். 1008 இருக்குது. ஸோ இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். 2 எடுத்துக்கிறேன், ஏன்னா இங்கே ஈவன் நம்பர் இருக்கிறதுனால. ஸோ 5 2s are 0, 4 வரும். அகைன் 2வே எடுத்துக்கலாம், இங்கே 4 இருக்கிறதுனால. ஸோ 2 2s are 4, 5 2 2s are 4. அகைன் 2 இருக்கிறனால நான் 2வே எடுத்துக்கிறேன். 1 2 is 2, 2 2s are 4, 6 2s are 12. அகைன் 6 இருக்கிறனால நான் 2வே எடுத்துக்கிறேன். ஸோ 6 2s are 12, 3 2s are 6. இப்போ நம்ம 3 டேபிள்ஸ் எடுத்துக்கலாம். 2 3s are 6, 1 3 is 3. அகைன் 3 எடுத்தோன்னா 7 3s are 21, 7 எடுத்தோன்னா 1. ஸோ இங்கே நமக்கு 2க்கு பேர் இருக்குது, 3க்கு பேர் இருக்குது, 7க்கு தான் பேர் இல்லை. ஸோ இங்கே நமக்கு 7 தான் வருது. கரெக்டாக? ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு இஸ் 7 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1008 இருக்குது. அதோட நான் என்ன பண்ணிக்கிறேன்? 7 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே 2க்கு பேர் இருக்கு இல்லையா? 2க்கு பேர் இருக்குது, 3க்கு பேர் இருக்குது. ஸோ 2 into 2 into 2 into 2, 3 into 3, 7க்கு மட்டும் பேர் இல்லை. ஸோ 7 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 7s are 56. ஸோ 7056 வருது. ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7056. இங்கே வந்து பேர் பண்ணிக்கோங்க. 2 2க்கு ஒரு 2, 2 2க்கு ஒரு 2, 2 3க்கு ஒரு 3, 2 7க்கு ஒரு 7. ஸோ 2 into 2 into 3 into 7 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 2s are 4, 4 3s are 12, 12 7s are 84 வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7056 is equal to 84. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 2028 இருக்குது. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 2 எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸே எடுத்துக்கலாம், 8 இருக்கிறதுனால. ஸோ 1 0 1 4 வருது. அகைன் 2 எடுத்துக்கோங்க. ஸோ 5 2s are 10, 0 வரும். 7 2s are 14. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ் கன்ஃபார்மாக வராது. 3 டேபிள்ஸ்க்கு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். 7 + 5 12 தானே? 8 9 10 11 12. ஸோ 3 டேபிள்ஸில் கண்டிப்பாக வரும். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும் நீங்கள் டிவைட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. 1 3 is 3, 4 5. ஸோ இந்த 0 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 6 3s are 18. அகைன் 2 வருது. இந்த 7 கீழே கொண்டு வந்தோம்னா 9 3s are 27.
ஸோ 169 டைம்ஸ் வருது 3 டேபிள்ஸ். ஸோ நீங்கள் அகைன் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். 9 + 1 10, 10 + 6 16. ஸோ 3 டேபிள்ஸில் வராது, 5 டேபிள்ஸ்லேயும் வராது. 7 டேபிள்ஸில் வருமானு பார்க்கலாம். 169 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 7s are 14. ஸோ வருமா? வராது. 7 டேபிள்ஸ்லேயும் வராது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டேபிள்ஸ் பார்க்கணும்? 11. 11ல் வருமா? 111 is 11, 12, 13, 14, 15, 16, 59 வருது, வராது. நெக்ஸ்ட்டு என்ன டேபிள்ஸ் இருக்குது? 13. 13 டேபிள்ஸில் வருமா? 13, 113 is 13, 3, 9 கொண்டு வாங்க. 13 3s are என்ன வருது? 3 3s are 9, 1 3 is 3. ஸோ 13 டேபிள்ஸில் வருது, கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே வந்து 13 போட்டுக்கோங்க. 13 போட்டோன்னா அகைன் 13 போடுறப்ப 1 வந்துடும். இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 2க்கு பேர் இருக்குது, 13க்கு பேர் இருக்குது. எதுக்கு பேர் இல்லை? 3க்கு பேர் இல்லை. அப்போ 3 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைட் வந்து என்னது? 3. கரெக்டா? ஸோ நமக்கு இங்கே என்ன நம்பர் இருக்குது? 2028 இருக்குது. ஸோ 2028 3ஆல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே 3ஐ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடும் அந்த ஃபேக்டர்ஸோடு சேர்த்து மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 × 2, 13 × 13, 3 × 3. ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 8 3s are 24, 2 3s are 6, 7 8, 0, 3 2s are 6. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6084 வருது. இங்கே பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணிங்கன்னா 2 2க்கு ஒரு 2, 13 3. ஸோ 13 2s are 26. 26 into 3 என்ன வரும்? 6 3s are 18, 1 carry, 2 3s are 6, 7. ஸோ 78 வருது. ஸோ square root of 6084 is equal to 78 the answer. Understand ஆகுதா அந்த sum? Okay. Next, fifth subdivision பார்க்கலாம். 1458 இருக்கு. இதுக்கு prime factorization method யூஸ் பண்ணிக்கோங்க. 2 tables எடுத்தோம்னா 7 2s are 14, 2 2s are 4, 9 2s are 18. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா divisibility test 3 அப்ளை பண்ணி பாருங்க. 9 + 2 11, 11 + 7 18. ஸோ அப்போ நமக்கு 3 டேபிள்ஸில் வரும். 2 3s are 6, 4 3s are 12, 3 3s are 9. அகைன் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். 9 வருது. 3 + 2 5, 5 + 4 9. 9 வந்து 3 டேபிள்ஸில் வரும். அப்போ 3 டேபிள்ஸே எடுத்துக்கோங்க. 8 3s are 24, 1 3 is 3. ஓகேவா? அகைன் 3 டேபிள்ஸில் வரும். ஏன்னா 8 + 1 9 தானே. ஸோ 2 3s are 6, 7 3s are 21. நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள்ஸில் எடுத்தோம்னா 9 3s are 27. அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 3 3s are 9. அகைன் 3 டேபிள்ஸில் எடுக்கிறப்ப 1 வருது. ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், 3க்கு பேர் இருக்குது. எதுக்கு பேர் இல்லை? 2க்கு தான் பேர் இல்லை. அப்போ 2 தான் நமக்கு அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் டு பி மல்டிப்ளைடு இஸ் 2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? 1458 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 1458 into 2 is equal to 3 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 3 into 3 into 3 into 3 into 3 into 3 into 2. ஸோ 2க்கு தான் நமக்கு பேர் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம் 2வே. ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 2s are 16, 5 2s are 10 11, 4 2s are 8 9, 1 2 is 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2916 is equal to இதை வந்து நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க. 2 3க்கு ஒரு 3, 2 3க்கு ஒரு 3, 2 3க்கு ஒரு 3, 2 2க்கு ஒரு 2. ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 2s are 7 2s are 14, 2 2s are 4 5, 54 வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2916 is equal to 54 தான் ஆன்சர். Understand ஆகுது அந்த sum? Okay. So 6th sum.
768. So I'm going to take in two tables. 2 3s are 6, 2 8s are 16, 2 4s are 8. Again in two tables. 2 1s are 2, 2 9s are 18, 2 2s are 4. Again in two tables. 2 9s are 18, 2 6s are 12. Again in two tables. 2 4s are 8, 2 8s are 16. Again in two tables. 2 2s are 4, 2 4s are 8. Again in two tables. 2 1s are 2, 2 2s are 4. Again in two tables. 6. Again in two tables. 3. Now in three tables. 1. So, smallest number to be multiplied is 3, since 3 doesn't have any pair. Square root of 768 is equal to so there's 8 2's. Five, 6, 7, 8, then 1 3. So into 3 on both sides. So 768 into 3. 3 8s are 24, 2, 3 6 are 18, 20, 3 7s are 21, so 23. 2304 is equal to, let's pair them. So 1 2, 1 2, 1 2, 1 2, and then 1 3. So square root of 2304 is equal to 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3, 48. So square root of 2304 is equal to 48. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.